11வது கேள்வி. ஸோ 11வது கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 2007 ரைட் 2007க்கு அப்புறம் ரைட் 2007க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2007 கேலண்டர் திரும்ப எந்த வருஷத்துல ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. 2007க்கு அப்புறம் மறுபடியும் எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது கேள்விங்க. ஸோ இந்த சேம் கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய முறை எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்ட ஒரு விஷயங்க சேம் கேலண்டர். சேம் கேலண்டர் அப்படிங்கிறது என்னன்னாங்க, இப்போ இந்த வருஷம் நம்ம ஒரு கேலண்டர் வச்சிருப்போங்க, அடுத்த வருஷத்தை அதை தூக்கி போட்டுருவோம். ரைட், இந்த வருஷம் ஒரு கேலண்டர் வச்சிருப்போம், அடுத்த வருஷம் அதை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் அதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் எப்போன்னு கேட்கறாங்க, அதுதான் சேம் கேலண்டர். 2007 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன தேதி என்னென்ன கிழமைகள்ல இருந்துச்சோ அதே கிழமைகள்ல மறுபடியும் இருக்குங்க. அது எப்போ அப்படின்னா இத நாளால டிவைட் பண்ண போறோங்க. அதாவது லீப் இயருக்கு இது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். 2007 நாளால வகுத்தோம் அப்படின்னா மீதி 3 கிடைக்குங்க. மீதி 3 கிடைச்சிச்சு அப்படின்னா கொடுத்திருக்க வருஷத்துக்கு கூட 11 வருஷத்தை ஆட் பண்ணணுங்க. 2018 சேம் கேலண்டராக இருக்குங்க. 2007 என்ன கேலண்டர் இருந்துச்சோ அந்த கேலண்டர் அப்படியே 2018 வருங்க. ஒரு கான்செப்டுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், எது எது எப்பப்போ அப்படிங்கும் பொழுது. மீதி 1 வந்துச்சு அப்படின்னா அந்த மீதியை வச்சுட்டு நம்ம சொல்றோம். மீதி 1 வந்துச்சு அப்படின்னா 6 வருஷத்தை ஆட் பண்ணணுங்க கொடுத்திருக்க வருஷத்துல. மீதி 1 வந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க வருஷத்துல 6 வருஷத்தை ஆட் பண்ணணும். மீதி 2 வந்துச்சுன்னா 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். மீதி 3 வந்துச்சுன்னா 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். மீதி 4 வந்துச்சு அப்படின்னா 28 வருஷத்தை ஆட் பண்ணணும். 4ஆல வகுக்கும் பொழுது மீதி 4 வராது. அப்ப அது சரியாக வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும். அப்ப 0ங்கிறது கிடைக்கும். ஒரு வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது மீதி 0 வருது அப்படின்னா அது ஒரு லீப் இயர். ஒரு லீப் இயர்னுடைய கேலண்டர் இன்னொரு லீப் இயர்ல தான் ரிப்பீட் ஆகும். 28 வருஷத்துக்கு அப்புறம் என்ன லீப் இயர் வருமோ அதுல ரிப்பீட் ஆகும். 12வது கேள்வி. 1979ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் வந்து செவ்வாய்க்கிழமையில இருந்திருக்குங்க. 1979 கிறிஸ்துமஸ். ஸோ கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது எப்பங்க? டிசம்பர் 24 25 25 ரைட், கரெக்டா? டிசம்பர் 25 என்ன கிழமையில வந்திருக்கு அப்படின்னா டியூஸ்டேல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதே டேட்டு எப்ப வருங்கிறது கேள்வி. நல்ல கவனிங்க. 1979 டிசம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க. மறுபடியும் செவ்வாய்க்கிழமையிலேயே எப்ப கிறிஸ்துமஸை கொண்டாடுவாங்கிறது கேள்வி. இது சேம் கேலண்டர் கான்செப்டா இல்லையா அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது சேம் கேலண்டர் கான்செப்டா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நோ, வெரி குட். இது சேம் கேலண்டர் கான்செப்ட் கிடையாதுங்க. இந்த கேள்வியில உங்ககிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு கேட்கல. டிசம்பர் 25 செவ்வாய்க்கிழமைனா மறுபடியும் டிசம்பர் 25 எப்ப செவ்வாய்க்கிழமை வரும்னு தான் கேட்கறாங்களே தவிர அதுக்கு அது சேம் கேலண்டரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அந்த டிசம்பர் 25 மட்டும் ஒரே மாதிரி நாளா இருந்தா போதும். அப்ப டிசம்பர் மாசம் மட்டும் ரிப்பீட் ஆனா போதுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? 1979 டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் என்ன கிழமைகள் இருந்துச்சோ அதே மாதிரி எந்த வருஷத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா மட்டுமே போதுமே தவிர இது சேம் கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அது கிளியரா புரிஞ்சுக்கணும். 1980 அதே டிசம்பர் 25 என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வருஷம் கேப் இருக்கு. அது லீப் இயர்னுடைய வருஷமாக இருக்குது. லீப் இயர்னுடைய வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா 2 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகும். 2 நாள் ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா வியாழன். அது எப்படி ஆர்டினரி இயர்னா 1, லீப் இயர்னா 2 அப்படிங்கிற கவுண்ட் சொல்றீங்க அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க. ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்குங்க. 7ஆல வகுத்தா மீதி 1ங்க. இது ஆர்டினரி இயர், சாதாரண வருஷங்க. இதே லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 366 நாள் இருக்குங்க. 7ஆல வகுத்தா மீதி 2ங்க. அப்போ ஒரு சாதாரண வருஷத்துக்கு ஒரு ஆட் டே இருக்கு, லீப் இயருக்கு 2 ஆட் டே இருக்குங்கிறது நம்ம பேசுனது அதுதாங்க. இப்போ 1979 டிசம்பர் 25 இருந்து 1980 டிசம்பர் 25 வரைக்கும் ஒரு வருஷம் இருக்கு. அது லீப் இயர்னுடைய ஒரு வருஷம். அப்ப லீப் இயர்னுடைய ஒரு வருஷம் அப்படிங்கறதுனால 2 நாள் இருக்கு. அப்ப 2 நாள் ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஸோ 1981 அப்படிங்கிறது டிசம்பர்
25ல என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் தான். அப்போ ஒரு ஆட் டே இருக்கும். அப்போ ஒரு நாள் போனோம் அப்படின்னா வெள்ளியாக இருக்கும். மறுபடியும் 1982 டிசம்பர் 25ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா ஒரு வருஷம். அப்போ ஒரு ஆட் டே இருக்கும், சாதாரண வருஷம். அப்போ ஒரு நாள் ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா சனிக்கிழமையாக இருக்கும். 1983 டிசம்பர் 25 ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குங்க. 1984 டிசம்பர் 25 லீப் இயர். அப்ப 1984ங்கிறது லீப் இயர். அப்ப 2 நாள் ஃபார்வர்ட் ஆகும். 2 நாள் ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் விட்டு செவ்வாயாக இருக்கும். அப்போ 1979ல டிசம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் 1984 டிசம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ரைட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுல ரொம்ப முக்கியம் 1979வது வருஷத்தினுடைய கேலண்டரும் 1984வது வருஷத்தினுடைய கேலண்டரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. டிசம்பர் மாசம் மட்டும் ஒரே மாதிரி இருந்தா போதும். ஆல்சோ ஒரே மாதிரியும் இருக்காது. ஏன்னா 1979ங்கிறது சாதாரண வருஷங்க, 1984ங்கிறது லீப் இயருங்க. சாதாரண வருஷத்தினுடைய கேலண்டர் லீப் இயர்ல ரிப்பீட் ஆக வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்களா? அப்ப இது சேம் கேலண்டர் கிடையாது. அந்த பர்டிகுலர் ஒரு நாள் மட்டும் கரெக்ட் அதே மாதிரி வரணும் அப்படின்னா அந்த மாசம் ரிப்பீட் ஆனா மட்டும் போதுங்க. காப்பி பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1984. ஸோ ரைட், நல்ல டவுட்டுங்க. 1979 லீப் இயர் இல்லைங்களா, ஏன் 2 நாளா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 1979 லீப் இயரா இல்லையான்னு பார்க்க கூடாதுங்க. நல்லா கவனிங்க. 1979 டிசம்பர் 25ல இருந்து 1980 டிசம்பர் 25க்குள்ள ஒரு வருஷம் கேப் இருக்கு. அந்த ஒரு வருஷத்துல பிப்ரவரி மாசம் வரும். எந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி மாசம் வருதுன்னு பார்த்து ஒரு நாளா 2 நாளான்னு பார்க்கணும். ரைட். எந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி மாசம் வரும்? 1980 பிப்ரவரி தானே வரும். அப்ப 1980 லீப் இயருங்களா, அதனால 2 நாள் நம்ம முன்னாடி போயிருக்கோங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? வருஷத்தை பார்க்க கூடாதுங்க. நம்ம கால்குலேஷனுக்குள்ள எந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி வருதுங்கிறத கவனிக்கணும். லீப் இயர்னுடைய பிப்ரவரி வந்துச்சுன்னா 2 ஆட் டே இருக்கும். சாதாரண வருஷத்தினுடைய பிப்ரவரி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட் டே இருக்குங்க. 1980 ஜனவரியில இருந்துச்சு அப்படின்னா கூடங்க ரைட், உங்களுடைய பிப்ரவரி எந்த வருஷத்துல வருதுங்கிறது தான் நீங்க செக் பண்ணணும். ரைட், பிப்ரவரி எந்த வருஷத்துல வருதுங்கிறது தான் செக் பண்ணணும். ஸோ அடுத்து அதே மாதிரி இன்னொரு கேள்வி. ரைட், 5ஆம் தேதி மார்ச் மாசம் 1999 வெள்ளிக்கிழமை அப்படின்னா 9ஆம் தேதி மார்ச் மாசம் 2000 அப்படிங்கிறது என்ன கிழமை? நீங்க இதை ட்ரை பண்ணி சொல்றீங்களா? இதுக்கு நடு இன் பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடிய இது சொல்லுங்க. அதே 5ஆம் தேதி மார்ச் மாசம் 2000 என்ன கிழமை? ரைட், முதல்ல இந்த கேள்விக்கு எனக்கு இன்டராக்ட் பண்ணுங்க. 5ஆம் தேதி மார்ச் மாசம் 2000 அப்படிங்கிறது என்ன கிழமை? 5ஆம் தேதி மார்ச் மாசம் 2000 அப்படிங்கிறது என்ன கிழமை? ரெண்டுக்கும் நடுவுல 1 இயர் கேப் இருக்கு. அந்த 1 இயர்ல பிப்ரவரி மாசம் 2000 பிப்ரவரி மாசம் வருது. 2000 அப்படிங்கிறது லீப் இயர். அப்ப 2 ஆட் டே இருக்கும். 2 நாள் முன்னாடி போச்சு அப்படின்னா சாட்டர்டே சண்டே. 5ஆம் தேதி சண்டேனா 6ஆம் தேதி மண்டே, 7ஆம் தேதி டியூஸ்டே, 8ஆம் தேதி வெனஸ்டே, 9ஆம் தேதி தேர்ஸ்டே. ஆன்சர் ஆப்ஷன் டி, வியாழன் கிழமை அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்தது கியூப்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்டுங்க. ஸோ கியூப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல பெயிண்டட் கியூப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்க. ஸோ பெயிண்டட் கியூப்ஸ் அப்படிங்கிறதுல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எல்லா பக்கமும் மஞ்சள் கலர்ல வண்ணம் அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு கனசதுரத்தை அதுக்கப்புறம் 27 சிறிய கனசதுரங்களாக வெட்டியிருக்காங்க. சிறிய கனசதுரங்கள்ல ஒரு பக்கம் மட்டும் வண்ணமிடப்பட்டது எத்தனை இருக்கும்? 27 பீசஸா கட் பண்ணும் பொழுதுங்க 3 கியூப் தான் 27. அப்ப என்னுடைய வேல்யூ 3. ஒரு சைடு மட்டும் பெயிண்ட் ஆன கியூப், அதனுடைய ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 6 into n minus 2 the whole square அப்படிங்கிற ஃபார்முலா படிச்சிருப்போமா? ஸோ என்னுடைய வேல்யூ அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா போதுங்க. 6 into 3 minus 2 the whole square. ஸோ 6 into 1 square 6 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்க. ஸோ சாதாரண வருஷமா இருந்துச்சுன்னா 6 கூட்டணும், லீப்பா இருந்தா 5 கூட்டணும். சாதாரண வருஷத்துல 6 கூட்டணுங்க. ஆனா அதுலயும் இன்னும் ஒரு சில பேசிக்ஸ் இருக்குங்க. அந்த 11 வருஷத்தை ஆட் பண்றதுங்கிறது வருங்க. இப்ப நீங்க ஒரு நம்பர் 4ஆல டிவைட் பண்ணும்போது லீப் இயருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்குங்க. லீப் இயரா இருந்தா கண்டிப்பா 5 கூட்டினா கிடைக்காதுங்க. லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா
ரைட். கொடுத்ததுல இருந்து 5 கூட்டும் பொழுதுங்க அடுத்த லீப் இயர் கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய லீப் இயரும் அடுத்த லீப் இயரும் சேம் கேலண்டரா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ரைட். இப்ப 2024 லீப் இயரா இருக்கு இல்லைங்களா, மறுபடியும் 2028 லீப் இயர் வரும் இல்லைங்களா, அது ரெண்டும் சேம் கேலண்டரானா கண்டிப்பா கிடையாது. ரெண்டும் லீப் இயர் ஆனா சேம் கேலண்டரா கண்டிப்பா இருக்கு. சோ மார்ச் மாசம் 31ஆம் தேதி அப்படியே எடுத்துக்கணுங்க 10வது கேள்விக்கு. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கணுங்க. மத்த ஃபார்முலாஸும் கேட்டிருக்கீங்க, சொல்றேன். ஒன் சைட் பெயிண்டர்னுடைய ஃபார்முலா இதுங்க. டூ சைட் பெயிண்டர் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா 12 இன்டூ n மைனஸ் டூங்கிறது ஃபார்முலா. த்ரீ சைட் பெயிண்டடுக்கு ஃபார்முலாவே கிடையாது. எல்லா முறையும் த்ரீ சைட் பெயிண்டட் கியூப்ஸ்னுடைய எண்ணிக்கை 8ஆக தான் இருக்குங்க. நோ சைட் பெயிண்டடுக்கான ஃபார்முலா n மைனஸ் டூ த ஹோல் கியூப். இவ்வளவுதான் கான்செப்டுங்க. 15வது கேள்வி. சோ 15வது கேள்வி, ஒரு பகடையின் 6 பக்கங்கள் முறையே A, B, C, D, E மற்றும் F என குறிப்பிடப்பட்டுள்ளன. பகடை 3மே உருட்டப்பட்டது. அந்த 3 நிலைகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஏக்கு எதிர்ப்புறம் உள்ள எழுத்தை கண்டுபிடிக்கவும் அப்படிங்கிறது கேள்வி. அப்ப நீங்க இந்த ஒரு கேள்வியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பொசிஷனையும் பாக்குறோம். எதுல காமனான ஒரு ஆல்பபெட் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்க போறோம். சோ எதுல காமனான ஒரு ஆல்பபெட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுலயும் சி அப்படிங்கிறது காமனா இருக்கு. சோ சியை கேன்சல் பண்ணிட்டு மீதி கிளாக் வைஸ்ல எழுத போறோம். சிக்கு அப்புறம் பி, அடுத்தது ஏ. சோ இங்க சிக்கு அப்புறம் டி, அடுத்தது இ. இப்போ பியும் டியும் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட், ஏவும் ஈயும் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட். நம்மளுடைய கேள்வி ஏக்கு எதிர்ப்புறம் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஏக்கு எதிர்ப்புறம் ஈயாக இருக்குங்க. ஏக்கு எதிர்ப்புறம் ஈயாக இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். டைஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல பெயிண்டட் கியூப்லயும் ஒரு கேள்வி பார்த்திருக்கோம், டைஸ் கான்செப்ட்லயும் ஒரு கேள்வி பார்க்கோங்க. 16வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க, கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப இதே போன கேள்வியே தாங்க. போன கேள்வியில அந்த பகடைய உருவமா கொடுத்திருந்தாங்க. இந்த கேள்வியில பகடைய உருவமா கொடுக்காம அதுல இருந்து ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, 2 என்பது 3க்கு எதிரானது மற்றும் 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கியூப்னா என்னென்ன ஷேப் எங்கெங்க இருக்குங்கிறத நான் எழுதுறேன். சோ டாப்னு ஒண்ணு இருக்கும், மேல் பகுதி. பாட்டம்னு ஒண்ணு இருக்கும், கீழ் பகுதி. ஃப்ரண்ட் முன்பகுதின்னு ஒண்ணு இருக்கும், பேக் பின் பகுதி. பின்னாடி பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் இங்க எழுதுறேங்க, பேக்னு இருக்கும். லெஃப்ட் சைடு வலதுபுறம்னு ஒண்ணு இருக்கும், ரைட் சைடு இடதுபுறம்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஒரு கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க, 2 அப்படிங்கிறது 3க்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 என்பது 3க்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு 2 மேல இருந்துச்சுன்னா 3 கீழே இருக்கும் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? 2 அப்படிங்கிறது டாப் மேல இருக்கு அப்படின்னா பாட்டம் அப்படிங்கிற இடத்துல கீழே 3ங்கிறது இருக்கு. அடுத்தது 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எதுக்கு? 2ங்கிற நம்பருக்கு 4ம் 6ம் அருகில் இருக்கு. இப்ப 4ம் 6ம் எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இந்த சுத்தி இருக்கக்கூடிய 4 பக்கங்கள் எங்க வேணாலும் இருக்கலாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கலாம், ரைட்ல இருக்கலாம், லெஃப்ட்ல இருக்கலாம், பேக் சைட்ல இருக்கலாம். இந்த கேள்வியில 4ம் 6ம் 2க்கு அருகில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இது ரெண்டும் அருகில இருக்கா எதிர்ப்புறத்துல இருக்காங்கிறது கேள்வியில சொல்லல. இந்த ஒரு பாயிண்ட் நல்லா கவனிக்க முடியுதான்னு பாருங்க. 4ம் 6ம் 2க்கு அருகில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4ம் 6ம் 2க்கு அருகில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, 4ம் 6ம் இந்த 2க்குள்ள 4க்கு அருகில 6 இருக்கா இல்ல 4க்கு எதிர்ப்புறத்துல 6 இருக்காங்கிறது கேள்வியில சொல்லல. இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம முதல் ஆப்ஷனுக்கு வரலாம். 1 is opposite to 5. 1னுடைய எதிர்ப்புறத்துல 5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1னுடைய இப்போ 4ம் 6ம் எதிர்ப்புறமாக இருக்கா இல்ல ஆப்போசிட்ல இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப 4ம் 6ம் ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்னா 1ம் 6ம் ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை 4ம் 6ம் அருகில இருந்துச்சுன்னா 1ம் 5ம் அருகில இருக்காது இல்லைங்களா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தவறுங்க. உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா 4க்கும் 6க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தெரியாம 1ம் 5ம் எங்க இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அடுத்து 2வது கேள்வி, 2வது ஆப்ஷன். 4 வந்து ஆப்போசிட் டு 6. 4க்கு எதிர்ப்புறமாக 6 இருக்கா? கேள்வியிலேயே அதை சொல்லல. அதனால இதை நம்ம உறுதியா சொல்லவே முடியாது. இங்கதான் நம்ம எழுதியிருக்கோம்.
4ம் 6ம் எதிர்புறத்துல இருக்கா இல்ல 4ம் 6ம் அருகருகையில இருக்காங்கிறது கேள்வியில மென்ஷனே பண்ணல. எப்படி வேணாலும் இருக்கலாம். உறுதியா தெரிஞ்சாதான் நம்ம சொல்லணுமே தவிர இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரைட். 4 அப்படிங்கிறது 2க்கு அட்ஜசன்டா இருக்கு. 2க்கு அட்ஜசன்டா 4 இருக்குன்னா 4க்கு அட்ஜசன்டா 2 இருக்குங்க. ஆனா 4 6க்கும் அட்ஜசன்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஏன்னா 4க்கு அருகில 6 இருக்குமா இல்ல 4க்கு ஆப்போசிட்ல 6 இருக்குமா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பில சொன்ன விஷயம் ஆப்ஷன் சில சொன்ன விஷயம் உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. அதனால தவறு. லாஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் டு 2 and 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. டாப்ல 2 இருக்கும் பொழுது பாட்டம்ல 3 இருக்கும் எதிர்ப்புறத்துல. மீதி ஒண்ணுங்கிறது லெஃப்ட்ல இருக்கலாம், ஃப்ரண்ட்ல இருக்கலாம், ரைட்ல இருக்கலாம், பேக்ல இருக்கலாம். எங்க இருந்தாலும் அது ரெண்டுக்கும் நடுவுல தானே இருக்கு. அது ரெண்டுக்கும் அட்ஜசன்டா தானே இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரிங்க. 16வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விங்க. இதே கேள்வியை கூட திரும்ப ரிப்பீட் ஆகலாம் எக்ஸாம்ல. 10வது கேள்விக்கு சண்டே தான் வரும். என்ன கேள்விங்கிறது பார்ப்போங்க. இதை முடிச்சிடலாம். 17வது கேள்வி. ஸோ 17வது கேள்வி கியூப் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்டுங்க. இப்போ ஒரு கனசதுரத்தினுடைய 6 பக்கங்கள் முறையே 1, 2, 3, 4, 5, 6 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கனசதுரம் பின் 3 முறை உருட்டப்படுகிறது. கீழே உள்ள படங்களில் இந்த 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கனசதுரத்தை பிரிக்கும் பொழுது உருவாகும் வடிவத்தை காண்க அப்படிங்கிறது கேள்வி. சோ இப்போ ஒரு கனசதுரத்தினுடைய 3 நிலைகள் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்கறது நம்ம செக் பண்ணணும். எதுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். எதுக்கு ஆப்போசிட்ல எது இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பாசிபிள் எந்த ஆப்ஷன்ல இருக்குங்கிறத பாக்குறோம். இப்போ 2ங்கிறது ரெண்டுலயும் காமனா இருக்கு. அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 4. இப்போ இங்க 2க்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல எழுதணும் அப்படின்னா 1, 3. 1ம் 6ம் ஆப்போசிட்டா இருக்கும், 4ம் 3ம் ஆப்போசிட்டா இருக்கும், 2ம் 5ம் ஆப்போசிட்டா இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு இங்க வரவங்க. ரைட். 3க்கான ஆப்போசிட் 5 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல கிடைக்குது. 3னுடைய ஆப்போசிட் 5 கிடையாது. அதனால இந்த பகடைய ஓபன் பண்ணா இந்த ஷீட் அப்படிங்கிறது கிடைக்காது. நெக்ஸ்ட் 3னுடைய ஆப்போசிட் 4ன்னு வந்திருக்கு. இதுவும் தவறு. ரைட். 3னுடைய ஆப்போசிட் 4 தான். அடுத்து 5னுடைய ஆப்போசிட் 1. 5னுடைய ஆப்போசிட் 1 கிடையாது, தவறு. அடுத்து 2னுடைய ஆப்போசிட் 5, 6னுடைய ஆப்போசிட் 1, 4னுடைய ஆப்போசிட் 3. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஆன்சர். சோ 1, 6 அடுத்த ஆப்ஷன்ல 1, 6. ஆனா 2, 4 ஆப்போசிட் கிடையாது. அதனால இதுவும் தவறுங்க. இந்த கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. பகடை கொடுத்திருக்காங்க. அந்த பகடையை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஓபன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஷீட் கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்விங்க. 17வது கேள்வி ரிப்பீட். 17வது கேள்வியிலங்க எதுக்கு எது ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? ரைட். ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்தா போதுங்க. 18வது கேள்வி கோடிங் டிகோடிங்ல இருந்து ஒரு கேள்வி. DEAL. டி அப்படிங்கிறது ஆல்பபெட்ல 4வது எழுத்துங்க. ஈங்கிறது 5வது எழுத்துங்க. ஏங்கிறது முதல் எழுத்துங்க. எல் அப்படிங்கிறது 12வது எழுத்து. அததான் இங்க எழுதியிருக்காங்க. 4, 5, 1, 12. அப்ப லேடி LADY அப்படிங்கிறதுல அந்த எழுத்து கரஸ்பாண்டிங் எழுத்து எழுதிடலாமா? எல் அப்படிங்கிறது 11வது எழுத்து, ஏங்கிறது 1வது எழுத்து, டி அப்படிங்கிறது 4வது எழுத்து, எல் அப்படிங்கிறது 12வது எழுத்து, ஒய் அப்படிங்கிறது 25வது எழுத்துங்க. அப்ப இதனுடைய ஆன்சர் 12, 1, 4, 25 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ ஒரு எழுத்த இன்னொரு நம்பரா மாத்துறாங்க அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரா இருக்கலாம், இல்ல ரிவர்ஸ் ஆர்டரா இருக்கலாம், இல்ல அந்த நம்பர்ல ஆர்டர்ல ஏதாவது ஒரு நம்பர் கூட்டல் கழித்தல் அப்படின்னு சொல்லி பண்ணலாங்க. சோ 19வது கேள்வி அதே மாதிரிங்க. TWINKLE. சோ SVHOJKD. ரைட். ஒரு ஆங்கில எழுத்து கொடுத்திருக்காங்க. அது ஒவ்வொரு எழுத்தும் ஒன்னொன்னா மாறி இருக்குங்க. அதே மாதிரி அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வி. சோ இதுல என்ன பேட்டர்ன் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி அப்படிங்கிறது எஸ்ஸா மாறி இருக்கு அப்படின்னா டீல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போனா எஸ்ஸா, டபிள்யூல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போனோம் அப்படின்னா விங்களா, ஐல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போனோம் அப்படின்னா ஹெச்.
அப்போ ஒரு எழுத்து பின்னாடி எழுதுறாங்க அப்படிங்கிறத நீங்க கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 எழுத்து அந்த மாதிரி இருக்குங்க. 4வது எழுத்து பாருங்க, என்ல இருந்து ஒரு எழுத்து முன்னாடி போனா ஓ கிடைக்கும். அடுத்து கேல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போனோம் அப்படின்னா, கேல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போனோம் அப்படின்னா ஜே கிடைக்கும். எல்ல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போனா கே கிடைக்கும். ஈல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போனா டி கிடைக்கும். அப்போ முதல் 3 எழுத்து நடு எழுத்தை தவிர மீதி எல்லா எழுத்துக்களையும் ஒரு எழுத்து பின்னாடி போயிருக்காங்க. நடு எழுத்தை மட்டும் ஒரு எழுத்து முன்னாடி போயிருக்காங்க. இங்க நீங்க அதிகபட்சமா பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல் 2 எழுத்துக்களை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனே அதுதான் பேட்டர்ன் அப்படிங்கறத கன்க்ளூட் பண்ணிடுதுங்க. கண்டிப்பா அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. முழு எழுத்துக்களையுமே கவனிங்க. ரைட், முழுசாவும் முதல் எழுத்துல இருந்து கடைசி எழுத்து வரைக்கும் என்ன பேட்டர்ன் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை அப்ளை பண்ண பாருங்க. இப்ப ஈல இருந்து பார்ப்போமா, ஒரு எழுத்து எஃப்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுத்து பின்னாடி போனா இ, ஹெச், எல்லுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா கே, இஹெச் கே. பாருங்க, இஹெச் கேங்கிறது 2 ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து டீல இருந்து ஒரு எழுத்து முன்னாடி போகணும். டீல இருந்து ஒரு எழுத்து முன்னாடி போனோம் அப்படின்னா யூ. ரைட், டீல இருந்து ஒரு எழுத்து முன்னாடி போனா யூ, டீல இருந்து ஒரு எழுத்து பின்னாடி போனா எஸ். நீங்க ஒருவேளை 2 எழுத்துலயே இதுதான் பேட்டர்ன் நீங்க நினைச்சுக்கிட்டு கணக்கு போட ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா தப்பா ஆப்ஷன் பியை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனாலதான் ஆப்ஷன்ல அதை கொடுத்தும் இருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. 20வது கேள்வி. சோ 20வது கேள்வி கோடிங் டிகோடிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி வெறும் வார்த்தையில எழுத்தை வச்சு அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வார்த்தைகளை கண்டுபிடிக்க போறோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2, 5, 3 அப்படிங்கிறத புக்ஸ் ஆர் ஓல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5, 4, 6 அப்படிங்கிறத மேன் இஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3, 7, 8ங்கிறத பை குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இதுல ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கான கோடு என்ன அப்படிங்கிறது கேள்வி. இது நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. எப்படி கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த முதல் வரிசையிலையும் 2வது வரிசையிலையும் என்ன காமனா இருக்குங்கிறத பார்க்க போறீங்க. இப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்லயும் 2வது ஸ்டேட்மெண்ட்லயும் என்ன காமனா இருக்குன்னா ஓல்டு அப்படிங்கிறது காமனா இருக்கா, அதை அடிச்சிடலாம். நம்பர்லயும் என்ன காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5. அப்ப 5க்கான கோடு ஓல்டுக்கான கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5. இப்ப முதலையும் லாஸ்ட்லயும் பார்க்கலாமா? 2லயும் புக்ஸ் இருக்குங்களா? அது 2லயும் இருக்கக்கூடிய நம்பர் 3. அப்ப புக்ஸுக்கானது கோடு 3. நமக்கு தேவையானது ஆர், ஆறுக்கான கோடு 2. ஆறுக்கான கோட் 2. ஆன்சர் 2. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போவோம்.